டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்ல இருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். ஸோ வெற்றி டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து புதியதாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க யூனிட் 8 அண்ட் 9க்காக. ஸோ இந்த பதிவில் யூனிட் 8 புத்தகம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது எஸ்சிஆர்டி பேஸ்டு புக், அதாவது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கை அப்படியே எடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ யூனிட் 8க்கான எஸ்சிஆர்டி புக்கு தான் இந்த புத்தகம். ஸோ யூனிட் 8க்கான எஸ்சிஆர்டி புத்தகம் வெற்றி அகாடமியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில இருந்து நமக்கு யூனிட் 8 பாடத்திட்டத்துக்கு என்ன சிலபஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல, சரிங்களா, டெக்ஸ்ட் புக்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுத்து தொகுத்து கொடுத்திருக்காங்க. இந்த அட்டைப்படத்தில் பாத்தீங்கன்னா டிஎன்பிசியின் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் புத்தகம்னு கொடுத்திருக்காங்க. புதிய சமச்சீரும் இருக்கு, பழைய பாடத்திட்ட புக்கோடதும் கண்டென்ட்டும் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. புதுசுல இல்லாததெல்லாம் எடுத்து பழசுல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ அதை மென்ஷன் பண்ண அட்டைப்படத்தில் தவறி இருக்காங்க. பட் பொருளடக்கம் பாருங்க. ஸோ யூனிட் 8ஓட முதல் தலைப்பு தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற தலைப்புகளை எந்தெந்த பாடத்துல இருந்து புத்தகத்துல இருந்து என்னென்ன பாடங்கள்லாம் இருக்கு, என்ன பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் தலைப்புக்கு சமூக அறிவியல்ல இருந்து 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புல எங்கிருந்து எடுத்திருக்காங்க, வரலாறு புத்தகத்துல இருந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. 2வது தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது. ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தகத்துல இருந்து எங்கிறதெல்லாம் அந்த நூல் வெளியில இருந்து அப்படியே நீட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து சிறப்பு தமிழ் புத்தகம், அடுத்தது அறிவியலும் இந்திய பண்பாடு புத்தகம், அதுல இருந்து எடுத்திருக்காங்க. அதே போல யூனிட் 8க்கு எங்கெங்கிருந்தெல்லாம் நமக்கு டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுக்கணுமோ அங்கிருந்து எல்லாம் எடுத்திருக்காங்க. திருக்குறள் சார்ந்த தலைப்புகள் எங்கெங்கிருந்து எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்திருக்காங்க. அதே போல கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா விடுதலை போராட்ட தமிழ்நாடு இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா சமூக 10th ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி வரலாறு 12th ஓல்டு புக்ல இருந்து இதை எடுத்து கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு புதிய புத்தகத்துல இருந்து அந்த தலைப்பு இருக்கு அப்படின்னா அதையும் கொடுத்திருக்காங்க. அதே போல பழைய பாடத்திட்ட புத்தகத்துல இருந்து இருக்குன்னா அதையும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் புக்கை உங்களுக்கு எடுத்து அப்படியே கொடுத்திருக்காங்க. நான் உங்களுக்கு பொருளடக்கம் கண்டென்ட் பேஜ் காமிச்சிட்டு இருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த புத்தகம் வேணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? உங்களுக்கு புது ப்ரொசீஜர் இல்ல, நம்ம கடையில் இருக்கக்கூடிய ரெகுலரா சொல்ற அதே ப்ரொசீஜர் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும், 5 minutes 11 seconds ஆடியோ ஓடும். ஸோ அந்த ஆடியோ தான் நமக்கு முக்கியமானது, ஆர்டர் ப்ரொசீஜரே. சரிங்களா? ஸோ நீங்க இந்த புத்தகத்தோட பெயரை, என்ன மீடியம், என்ன கம்பெனி, என்ன ஆத்தர் அப்படிங்கிறது பொதுவாக கேட்போம். சரிங்களா? ஜஸ்ட் யூனிட் 8 புத்தகம் நம்ம அப்புறம் அடுத்து என்ன கம்பெனி புக்குன்னு கேட்போம், என்ன இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியம்னு கேட்போம். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்போம். அதனால என்ன புத்தகம் கம்ப்ளீட்டா டீடைல்டா சொல்லிட்டீங்க அப்படின்னா, இல்லாட்டி இந்த போட்டோவை எடுத்து இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த புத்தகத்துக்கான ப்ரொசீஜர் எவ்வளோ, இந்த புக் ரேட் என்ன, புக் ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு புத்தகம் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 350 ரூபாய் இந்த புத்தகம். சரிங்களா? ஸோ 350 ரூபாய்க்கு விலை குறைவாக தான் போட்டிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக் எஸ்சிஆர்டி பேஸ்ட் அப்படிங்கிறது புத்தகத்தை. சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் புத்தகத்தோட பேரை தெளிவாக மென்ஷன் பண்ணி இல்லாட்டி அட்டைப்படத்தை போட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சு நீங்க அனுப்புனீங்கன்னா போதும். மற்ற எல்லா டீடைல்ஸும் ஃபோன்பே நம்பர் என்ன, கூகுள் பே நம்பர் என்ன, QR கோடு, பேங்க் அக்கௌண்ட் டீடைல் எல்லாமே கொடுத்துருவோம். நம்ம சிஓடி பண்றதுல நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்தியா போஸ்ட்ல இல்லாட்டி ப்ரொஃபஷனல் கொரியர்ல அனுப்பிச்சு வச்சிருவோம். அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை நாள்ல புத்தகங்கள் சேரும் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் நம்ம கொடுத்துருவோம். நீங்க எங்களுக்கு டைரக்டா ஃபோன் பண்ணியோ இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமா கால் பண்ணியோ எந்த டீடைல்ஸும் கேட்கணுங்கிற அவசியம் இருக்கவே இருக்காது. அதனால தயவு செஞ்சு டைரக்ட் ஃபோன் கால் அண்ட் வாட்ஸ்அப் கால்ஸை நீங்க தவிர்க்கணும். நம்ம அட்டன் பண்றதும் கிடையாது, என்கரேஜ் பண்றதும் கிடையாது. வாட்ஸ்அப் கால்ஸ் கண்டிப்பா அட்டனே பண்ணவே மாட்டோம். அதே போல டைரக்ட் ஃபோன் கால் பண்ணீங்கன்னா அட்டன் பண்ணுவோம். பட் ஏதாவது டீடைல்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த ஆடியோல சொன்ன டீடைல் வாட்ஸ்அப்ல சொல்ற டீடைலா இருந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்போம். சரிங்களா? ஸோ அதனால நம்ம சொல்றது ரெகுலரா கேட்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்லேயே கேட்டுக்கலாம். நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமும் தகவல் எல்லாம் கொடுத்துருவோம். 5 minutes 11 seconds ஆடியோ ஓடும். அதை நீங்க கேட்டதுக்கு அப்புறமா அதுல இல்லாத விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மட்டும் நீங்க டைரக்டா ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? எஸ், இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.